வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமான ஒரு சில தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மைவி3 இந்த கம்பெனியை செயல்படுத்துறதுக்கு நிறைய விதமான சிக்கல்களும் நிறைய விதமான நெருக்கடிகளும் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்க்கும்போது மைவி3 மெம்பர் பார்த்திங்கன்னா அவங்க தான் இப்போ சிரமத்துக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பல பேர் பல விதமான கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு வராங்க. அதில் நம்ம மெயினாக பார்க்க போனோம்னா அவங்களுடைய கஷ்டங்களை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு இடமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அப்டேட் நம்ம கம்பெனி தரப்புலேருந்து ஏதாவதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த பொது அறிவிப்பு வந்ததுலேருந்து எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் பார்த்திங்கன்னா வராமல் இருந்துக்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த EOW அதிகாரிகள் யார் யாருக்கெல்லாம் மறுப்பு இருக்கோ ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இது மூலிமா மைவி3 இருக்கக்கூடிய மெம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பார்த்திங்கன்னா ஒரு புரியாத நிலையிலையும் ஒரு குழப்பத்திலையுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கால்வாசி பேர் பாசிட்டிவான ஒரு எண்ணத்திலே இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு மைவி3 கம்பெனி ரன் ஆகும், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் இருந்தாலும் இன்னொரு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா கூட எங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் அந்த ஒரு குழப்பத்திலேயே போய்கிட்டு இருக்குது. நியூஸ்லாம் மைவி3 சம்மந்தமாக இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சு, பேமெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஆப்பும் வரல, ஸ்டோரும் பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. ஸோ யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிற விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு, எப்போ தான் கம்பெனி ஓப்பன் ஆகும், கம்பெனி ஆரம்பிக்குமா வராதா, பேமெண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருத்தத்தையும் உங்களுடைய கோபமாகவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தரப்புலேருந்து சொல்லக்கூடிய பதில்னு பார்க்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலான தகவல் வரது வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறுவனத்திலையும் கொடுக்கக்கூடிய தகவல் மட்டும் தான் உண்மையான தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொது அறிவிப்பில் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எப்போ கம்பெனி ஸ்டார்ட் ஆகும், ஆப் பார்த்திங்கன்னா போனமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. பட் ஒரு சின்ன அறிவிப்புன்னு பார்க்கும்போது எம்டிக்கான ரிலாக்ஸேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி இருந்தது 5ஆம் தேதிக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வரல. ஸோ கம்பெனி சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல் பார்த்திங்கன்னா நம்ம நிறுவன சைட்லேருந்து வந்தால் மட்டும்தான் ஒரு உறுதியான தகவலாக இருக்கும் அப்படிங்கிற வகையில். ஸோ இப்போதைக்கு எந்த விதமான ஒரு அப்டேட்டையும் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து தான் பார்த்தாகணும். நிறுவனம் சம்மந்தமாக வேறு ஏதாவது எனக்கு அப்டேட் ஏதாவது தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட் நிறுவனம் சம்மந்தம் ஏதாவது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன்.